கேரட்டு, கேபேஜு, சொச்சக்காய் 3 எடுத்துருக்கேங்க. அதை சொச்சக்காய் நல்லா தொலியெல்லாம் எடுத்துக்கலாம். தொலியை சீவி எடுத்துக்கோங்க. நல்லா சீவி எடுத்துட்டேங்க. சீவி எடுத்துகிட்டு 3 நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துகிட்டு அடுப்பில் ஒரு சீனச்சட்டியை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விடுங்க. எண்ணெய் காஞ்சோடனேயுமே உள்ளி போட்டு விடுங்க. உள்ளியை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விடுங்க. அதில் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிச்சு வரட்டுங்க. தக்காளி மசிஞ்சு வர கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதில் இப்போது கேபேஜை போட்டுக்கோங்க. சொச்சக்காயை போட்டுக்கோங்க. கேரட்டை போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கங்க. காய் வேகிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் சிக்கன் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடைச்சி கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. பச்சை வாடை மசாலா போட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. தோடெல்லாம் விழாமல் பார்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகு சீரக பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்லா காயெல்லாம் பச்சை வாடை போய் நல்லா வெந்திருக்குங்க. அதில் இப்போ நம்ம சோறு வடித்த சோறு அதில் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதில் இப்போது உடச்சி வச்ச முட்டையை நல்லா ஊற்றிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் சாப்பாட்டுக்கு உப்பு போட மாட்டேங்க, அதனால் நான் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் சாப்பாட்டுக்கு உப்பு போட்டிருந்தீங்கன்னா உப்பு போட வேண்டாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. முட்டையும் காய்கறியும் சோறும் எல்லாம் நல்லா கலந்து வரணும். நல்லா கலந்து வந்து நல்லா வந்துருச்சுங்க முட்டைச்சோறு ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட். அதில் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. வாங்க சாப்பிடுவோம். ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் ரைத்தா, நம்மளோட சொந்த தேங்காய் சட்னி, ஸ்பெஷல் தேங்காய் சட்னி. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்கங்க. ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப்.